வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் மதிவதனி அவர்கள். வணக்கம். மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில போய் கொடுத்த ஒரு உரை அண்ட் அரசு பள்ளி ஆசிரியரை மிரட்டிய சம்பவம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு. அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் சென்று அந்த ஆசிரியர் சங்கர் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழக முதல்வர் வந்து அரசு பள்ளிகள்ல மாணவர்கள்ட்ட பேசக்கூடிய நபர்கள் வந்து யாராக இருக்கணும் அப்படின்ற தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து நம்ம கொடுக்க இருக்கோம், ஒரு திட்டத்தை வகுக்க இருக்கோம்ன்ற கருத்துலாம் தெரிவிச்சிருக்காங்க. மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் அங்க பேசிய அந்த கருத்து அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? பல கோணங்கள்ல அரசு மேல விமர்சனம் வைக்கப்படுது அண்ட் பல்வேறு கேள்விகளை வந்து மக்களும் எழுப்புறாங்க. முதல்ல மகாவிஷ்ணு மாதிரியான ஒரு நபருக்கு எப்படி ஒரு ஆக்சஸ் கிடைக்குது அரசு பள்ளியில? இன்னைக்கு வந்து ஒரு பெரியார் கருத்துக்களையோ அம்பேத்கர் கருத்துக்களையோ சமூக நீதி கருத்துக்களையோ ஒரு செயற்பாட்டாளர்களுக்கு போய் பேசுறதுன்றது சாத்தியமானு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட நபர்கள் வெளிப்படையாக போய் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. இவர் எப்படி அரசு பள்ளிகளுக்குள்ள நுழையிறாங்க, அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ இந்த மாதிரியான நபர்களுக்கு ஆக்சஸ் எப்படி கிடைக்குது அப்படின்றது தொடரும் அது உள்ளிட்ட பல ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து இந்த விவகாரம் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன, எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல வந்து பள்ளிக்கூடங்கள்ல ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துறதுக்கோ அல்லது மிகப்பெரிய அளவுல மத பிரச்சாரம் பண்றதுக்கு அது பஜனை மடம் கிடையாது. பள்ளிக்கூடங்களா தான் பார்க்கணும். அப்ப நீங்க ஒரு அறிவியல் கருத்தை கொண்டு போய் பிள்ளைகள் கிட்ட சேர்க்கிறதுன்றது கடினமான காரியம். இது இப்படிதான் இருக்கும், இதுதான் சயின்ஸ்ன்னு சொல்றது. ஆனா இல்லாத ஒன்றை ஒரு ஃபேண்டசியான ஒரு உலகத்துக்குள்ள குழந்தைங்களை கூட்டிட்டு போறது ரொம்ப ஈஸியான விஷயம். இன்னைக்கு தொலைக்காட்சியா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவங்க அததான் பாக்குறாங்க. இத திரும்ப போயிட்டு ஒரு வலுவான குரலோட அவர் பேசுறத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு வந்து அது ஒரு ட்ரெண்டா செட் பண்றாங்க தமிழ்நாட்டுல. சில அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரியான தனிநபர்களாக இருக்கட்டும், குரலை உயர்த்தி பேசி சத்தம் போட்டு ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது உண்மைதான் அப்படின்றத நம்ப வைக்கிறதுக்கு பல கட்ட முயற்சிகளை எடுக்கிறாங்க. அதுலயும் இந்த குறிப்பிட்ட இந்த மகாவிஷ்ணு அப்படின்றவரு அவர் பேசின விஷயங்களை வந்து அவரே தான் போடுறாரு. நமக்கு தனிப்பட்ட வகையில் அவர் இப்படி அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் போட்ட செய்திகள்ல இருந்து ஒரு 1800 பள்ளி மாணவிகளை நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. அதுதான் எல்லா பக்கமும் பரவலாக பரப்பப்பட்டது. அதுல அவர் 2 விஷயத்த பேசுறாரு. ஒண்ணு, நீங்க வந்து புத்தகத்தை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சு ஒரு டேர்ம் சொல்லி இதை நம்புங்கன்றாரு. அது என்ன சொல்ல வராருன்றது தெரியல. குழந்தைங்க வந்து கொஞ்ச நேரம் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. முடிச்ச பிறகு அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் அழுறாங்க லிட்டரலா. ஏதோ ஒரு குற்றவாளிகளை நடத்துவது மாதிரி, ஏதோ அவங்க பெரிய தவறுகள் குற்றங்கள்லாம் செஞ்சு இவங்களோட மொழியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா தடுக்கவே முடியாத, நீக்கவே முடியாத பாவத்தை செஞ்சவங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு குழந்தைகளை ட்ரீட் பண்ண முடியும்? இது மன ரீதியா, சைக்கலாஜிக்கலா, உளவியல் ரீதியா அவங்களை அஃபெக்ட் பண்ற விஷயம் இல்லையா? அப்ப இதுவே வந்து முதல்ல அறிவியலுக்கு புறம்பானது. 2வது இவர் என்ன போய் இன்னொரு ஸ்கூல்ல பேசுறாருன்னா, நீங்க முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம், ஒருத்தர் வந்து பணக்காரா இருப்ப, ஒருத்தர் ஏழையா இருப்ப, அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு மாற்றுத்திறனாளிகளை வந்து நீங்க இப்படி எல்லாம் பிறந்திருக்கீங்கன்னா அது முன் ஜென்மத்துல செஞ்ச பாவம்னு சொல்றது பள்ளிக்கூடங்கள்ல இதை முதல் அனுமதிக்கலாமா? இந்த கேள்வி நமக்கு வருது. ஆனா நமக்கு என்ன பெரிய கவலைன்னு கேட்டா, இவர் வந்து இததான் பேசுவாருன்னு தெரியாதுங்க, உள்ள வந்துட்டாரு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம்னு சொன்னா கூட பேசிக்கிட்டு இருக்கப்ப அது தவறுன்னு தெரியும்ல. உங்களுடைய பள்ளிக்கூடம் தானே, உங்க பிரிமிசஸ்குள்ள வந்து ஒருத்தர் இவ்வளவு தவறான விஷயத்த பேசுறப்ப, அறிவியலுக்கு புறமான விஷயத்த பேசுறப்ப மனிதநேயத்துக்கே எதிரான கருத்துக்கள் தான் அவர் பேசினது. எப்படி மனிதநேயத்துக்கு எதிரான கருத்துனா, ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கிறாரு, நீ இதெல்லாம் பேசாத, முன்ஜென்மம் பாவம் புண்ணியம்னு பேசுற, இதெல்லாம் நம்புற தகுந்த மாதிரி இருக்கான்னு கேள்வி கேட்கிறாரு. இப்ப நான் பள்ளிக்கூடங்களுக்கு பேச போறேன், நான் பேசக்கூடிய கருத்து வந்து சில பேருக்கு பிடிக்காம இருக்கு. அந்த ஆசிரியர்கள் வந்து என்னை நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு 100% உரிமை இருக்கு. எதுக்கு இப்படி பேசுறேன்னு கேட்டப்ப என்னுடைய பதில் என்னவா இருக்கணும்? விவாதிப்போம் வாங்கன்னு சொல்லணும், இல்ல தன்மையா பேசணும். அதிகாரியை விட நீ பெரியாளா அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரின்ற வார்த்தை தான் நமக்கு இப்ப அச்சத்தை கொடுக்குது. அப்ப அந்த குறிப்பிட்ட அதிகாரி மகாவிஷ்ணுவினுடைய ஆள் தானே. அந்த குறிப்பிட்ட அதிகாரி மகாவிஷ்ணு போன்றவர்களுக்கு ஆதரவா இருக்காரா? அப்ப அந்த ஆதரவே எனக்கு இருக்குன்னு சொல்ல வராரான்ற கேள்வி இருக்கு. அது விசாரணைகள்ல தான் தெரிய வரும். அப்ப ஏன் மனிதநேயத்துக்கு இது முரணானதுன்னு சொல்றேன்னா, கேள்வி கேட்கக்கூடியவர் ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்காரு. அவருடைய பார்வை குறைபாடுகள் இருக்கு. அதை பார்க்கிற போதே ஒருவர் கேள்வி கேட்கிறப்ப குறைந்தபட்சம் ஒரு எந்த விதமான நேர்மையும் ஒழுக்கமும் இல்லாம மனிதநேயம் இல்லாமல் கத்தக்கூடிய ஒருத்தர் குழந்தைகளுக்கு என்ன மனிதநேயத்தை சொல்லி கொடுத்துருவாரு? 2வது நமக்கு என்ன புரிய மாட்டேதுன்னா, ரொம்ப நாளாவே இந்த மோட்டிவேஷன்றாங்க. என்ன மோட்டிவேட் பண்ணணும்? எதுக்கு இவங்களை மோட்டிவேட் பண்ண நினைக்கிறாங்க? இப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து நல்ல பிள்ளைங்களா வளரணும்னு நினைக்கிறீங்க. நல்ல பிள்ளைகளா வளரணும்னா என்ன வகையில வளரணும்? எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும்னு வளரணுமா?
இல்ல ஒரு மாற்றுத்திறனாளியை பாக்குறப்ப இவர் போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சாரோ அதனால இப்படி இருக்காரு அப்படின்னு இரக்கம் இல்லாம போகணுமா? இல்ல ஒரு ஏழைகளை பார்க்கிறப்ப நீ செஞ்ச பாவத்துக்கு நீ அனுபவிக்கிற, ஏன் நான் சப்போர்ட் பண்ணணும்னு போகணுமா? இல்ல ஒரு கொடுமையை பாக்குறப்ப அவங்க கண்ணு முன்னாடி ஒரு குற்றம் நடக்குது, இவன்லாம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறான் அப்படின்னு கண்டும் காணாம போகணும்ன்றத சொல்லிக் கொடுக்க விரும்புறீங்களா? அப்ப நல்லது என்பது அவங்களோட பார்வையில என்ன? அப்ப இந்த மகாவிஷ்ணு என்பவர், நான் வெளிப்படையா சொல்றேன், இது யாருடைய மனதை புண்படுத்தினாலும் கவலை இல்ல, அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம அவரு யாருன்னு தெரிய வரப்ப பாக்குறோம், பெண்களோட அத்தனை கொச்சையான விஷயங்கள், பாலியல் உறவு எப்படி இருக்கணும்னு பேசுறாரு, உடல் உறவை பற்றி பேசுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒண்ணு வேண்டாம், பெரியாரை பற்றி நாங்க பேசுறப்ப ஒரு பெண்களாக எவ்வளவு விமர்சனத்துக்குள்ள நாங்க ஆளாகிறோம். பெரியார் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, நீ அப்படிதானே, நீ இதுதானே அதுதானேன்னு கேக்குறீங்களே, அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தாத, பேசாத எங்கள் மேல இவ்வளவு விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு சமூகம், பொது சமூகம், ஒரு ஆளு அவ்வளவு அப்யூசிவாக பெண்களை பற்றி வீடியோ போடுறாரு, யூடியூப் ஃபுல்லா அதை பத்தி தான் பேசியிருக்காரு, லேகியம் விக்கிறேன்னு கிளம்பியிருக்காரு. அந்த மனுஷனுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு கவுன்சிலர் உமா அனந்த் ஸ்கூலுக்கு போறாங்க. நீங்க அதை பாத்தீங்களான்னு தெரியல, ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவருக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து ஸ்கூலுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு, என்ன மகாவிஷ்ணு தப்பா பேசினாரு, மீடியா எல்லாம் எதுக்கு வந்திருக்க, நீ என்ன சேனல் அப்படின்னு அவரோட இருக்கிற அடியாட்கள் மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இது எல்லாமே நமக்கு எதை தோணுது, என்ன கேட்க தோணுதுன்னு சொன்னா, இருக்கக்கூடிய குழந்தைகள் தமிழ்நாட்டுல அறிவியல் ரீதியாக வளர்வதை இங்க இருக்கக்கூடிய சிலரால், குறிப்பாக இந்த சங்கிகளால், RSS கூட்டத்தினால பொறுத்துக்க முடியல. ஆளுநரோட ஸ்டேட்மெண்ட் வந்து அடுத்த நாள் இதெல்லாம் வருதுன்னு சொன்னா, இவங்க எல்லாருமே இது ஹிடன் அஜெண்டாவா வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கல்வியையும் மோசமானதுன்னு சித்தரிப்பதற்காக இவங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனுடைய வடிவங்கள் தான் மகாவிஷ்ணு. தனிப்பட்ட மகாவிஷ்ணு அப்படின்ற ஆள் மேல நடவடிக்கை எடுக்கிறது எனக்கு இன்னொரு பயம் இருக்கு. அதை நான் இங்கதான் சொல்றேன். இவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்க, இவரை நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்ல இவரை விட மிகப்பெரிய பரம்பொருள் உட்கார்ந்து இருந்தாருன்னா, அவர் சொன்னதுல என்னங்க தப்பு, பாவம் புண்ணியம் எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்ப நம்முடைய தமிழ்நாடு அரசும் பள்ளி கல்வித்துறையும் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். எங்க பள்ளிக்கூடம் தமிழ்நாடு அரசினுடைய பணத்துல, வரி பணத்தில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல இந்திய அரசமைப்பு சட்டப்படி மத பிரச்சாரங்கள் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கணும். இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க தான் பேச வருவாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள விருப்பம்னா நீ ஸ்கூலுக்கு கூப்பிடு, இல்ல அப்படி ஒண்ணும் நீ மகாவிஷ்ணுவை கூட்டிட்டு வந்துதான் மோட்டிவேஷன் நடத்தணும்னா தேவையில்லை என்ற வகையில் துறைவாரியாக தமிழ்நாடு அரசும் பள்ளி கல்வித்துறையும் தான் இதற்கு நடவடிக்கை எடுக்கணும். உமானந்த் மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக அந்த பள்ளி பிரிமைசஸ்க்கு போனாங்க அப்படின்ற கருத்தை பதிவு செஞ்சிருந்தீங்க. இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல நேற்றிலிருந்து இருந்து அன்பில் மகேஷ் மீதும் மிக கடுமையான விமர்சனங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் உட்பட பலரும் வச்சிட்டு இருந்தாங்க. இந்த சூழலையும் நீங்க சொன்ன மாதிரி மனிதாபிமானமே இல்லாம சங்கர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், அவருக்கு வந்து பார்வை குறைபாடு இருக்கு, அவர் மேல எந்த கரிசனமும் இல்லை. இந்த இடத்துலயும் வந்து மகாவிஷ்ணு நம்ம இனிமே ப்ரமோட் பண்ணணும், அவருக்கான ஈவெண்ட்ஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும், நான் சொல்ற காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல அவரை பேச வைக்கணும்னு ஒரு பாஜகவினுடைய ஒரு அன்அபிஷியல் பேஜ் ஒன்று ஷேர் பண்ணி ஒரு நம்பரை கொடுங்க, நம்ம இவரை ப்ரமோட் பண்ணலாம்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த ஒரு மாற்றுத்திறனாலேயே இவர் வந்து கொச்சைப்படுத்துறாருன்ற அந்த கரிசனமும் அவங்களுக்கு சுத்தமா இல்லை. கருத்தியல், ஐடியாலஜி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு நபர் மீது ஒரு எந்த கரிசனமும் இல்லாம இவங்க இருக்காங்க அப்படின்றதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, இந்த ஐடியாலஜிக்கல் வார், இந்த 2 ஐடியாலஜிக்கல் வார் தான் தமிழ்நாட்டுல நடக்கிறதே. ஒண்ணு, மனிதர்களை மனிதராக நேசிக்கக்கூடிய சித்தாந்தம் திராவிடம். இன்னொன்னு, நான் பரம்பொருள்னு பேசுவேன், சனாதனம்னு பேசுவேன், மனதர்மம்னு பேசுவேன், வர்ணாசிரமத்தை பேசுவேன், பாவம் புண்ணியம் பேசுவேன், எல்லாமே பேசுவேன், ஆனா மனுஷனை மட்டும் மதிக்க மாட்டேன். இது ஆரியம். இந்த 2க்குமான தத்துவார்த்த போரினுடைய வடிவங்கள் தான் இது. ஒண்ணு, இப்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை பற்றி எல்லாருமே விமர்சிச்சாங்க, சொன்னாங்க, அந்த ஒரு படத்தை காட்டினாங்க. ஆனா தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து அப்படின்றது, பள்ளிக்கல்வித்துறையில் இதற்கு முன்பு நிறைய சிக்கல்கள் நடந்து அதை தெரியப்படுத்துகிற போது ஒரு முறையுமே அது சரி செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அந்த மகாவிஷ்ணு என்ற நபர் ஒரே ஒரு அமைச்சரோட போட்டோ எடுக்கல, அவர் இதை வந்து வழக்கமா வச்சிருக்காரு, எல்லாரோடையுமே சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுன்றது. அப்ப இப்படியாக வரக்கூடிய ஒரு கும்பல் ஃபர்ஸ்ட் என்ன வேலை செய்யும்னா, பாப்புலரா இருக்கிற எல்லாரோடையும் படம் எடுத்து வச்சுப்பாங்க. அப்போ ஒரு படம் எடுத்ததுனால மட்டுமே அவருக்கும் இவருக்கும் தொடர்பா அப்படின்ற கேள்வி ஒரு சராசரியாக வருவது என்பது யதார்த்தம் தான். ஆனா எந்த இடத்துல அது உண்மையா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்றது நமக்கு புரிய வருதுன்னு சொன்னா, அன்பில் மகேஷ் அவர்கள் தான் இன்றைக்கு மீடியால உட்கார்ந்துட்டு வெளிப்படையா சொல்றாரு, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா கூட, சங்கர் என்ற அந்த ஆசிரியர் கொடுக்கலனா கூட நான் நடவடிக்கை எடுப்பேன், நாங்களே இதை எடுப்போம்னு சொல்லி இன்றைக்கு விசாரணையுமே நடந்துகிட்டு இருக்கு.
அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பிலையும் வழக்கு தொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு அரசு என்பது அல்லது ஒரு துறை என்பது 100% நம்ம நினைக்கிற மாரி சரியா இருக்கும்னு நீங்க எந்த நாட்டிலயும் எதிர்பார்க்க முடியாது. ஒண்ணு தான் நம்ம செய்ய முடியும். தவறு நடக்கிறப்ப சுட்டிக்காட்டக்கூடிய ஜனநாயகம் இருக்கணும். அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வியை ஒப்புக்கொண்டு தவறை திருத்துவது தான் ஒரு அரசினுடைய வேலையா இருக்கும். அத தமிழ்நாடு அரசு சரியாக செஞ்சுகிட்டு இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை செய்திருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் அது. இன்னொரு அப்படியே பேரலல் சைட் பாத்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டா உமா அனந்த் இவங்க ஹெச் ராஜா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிஜேபில இருக்கவங்க நம்பரை கொடு நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எந்த திமிர்ல வருது தெரியுமா? அரசு பள்ளினாலும் நீ வந்து கேள்வி கேட்டுட்ட. தனியார் கல்வி நிறுவனத்துல நான் பண்ணா என்ன பண்ணுவ அப்படின்ற திமிரு தான். அப்ப இவங்க தனியார் கல்வி நிறுவனத்துல கொண்டு போய் பேச வைக்கட்டும். தாராளமா அவங்க பேச வைக்கட்டும். குழந்தைகளை மடமைத்தனத்துக்கு ஆட்படுத்தட்டும். என்னமோ செய்யட்டும். அப்படி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அப்யூசிவாக ஒரு அப்யூசர் போல பேசி நடந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தரை, மினி நித்யானந்தா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தரை நான் ப்ரமோட் பண்ணுவேன்னு சொன்னா பிஜேபியினுடைய ஐடியாலஜி அதுதான்னு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை தான் எங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க யாரை ப்ரமோட் பண்றீங்கன்னு இருக்கணும். இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர் அவருடைய புத்தகத்தை தடை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த புத்தகத்தை நம்ம பரப்புவோம். நம்ம இல்லனே சொல்லல. பெரியார் கண்ட போர்க்களங்கள்ன்ற புத்தகங்களை தடை செய்யறாங்க. அதை எழுதின ஆசிரியர் மீது மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னா அதை நம்ம கொண்டு போய் பரப்புறோன்றதுல மாற்று கருத்து இல்ல. அதுல இருந்த செய்தி என்ன? அது உண்மைக்கு புறம்பான செய்தியாகவோ அல்லது சமூகத்துக்கு சமத்துவத்துக்கு எதிரான செய்தியா இருந்தா நீ ஏன் இதை போய் பரப்புறன்னு கேட்கலாம். மகாவிஷ்ணு உலக தரம் வாய்ந்த அறிவியலை பேசி அதை தமிழ்நாடு அரசு எதிர்த்து அதை நம்மை போன்ற முற்போக்காளர்கள் எதிர்த்து அதை பிஜேபி கையில் எடுத்தா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இவங்க யார ப்ரமோட் பண்றாங்கன்னு பாக்கணும். ஏன்னா அந்த கட்சியினுடைய கோட்பாடே அதான். பெண் பிள்ளைகளை காவு வாங்குவதுதான் அந்த கட்சியினுடைய கோட்பாடு. நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. இவங்க டார்கெட் பண்ற குரூப் எல்லாருமே விமனா தான் இருக்காங்க. ஒரு ஃபீமேல் சைல்டு கிட்ட போயிட்டு தான் இவங்களால அதை பேச முடியுது. ஏன் பெண் குழந்தைகளை டார்கெட் பண்றாங்கன்னா பிஜேபி அவங்க ஏற்றுக்கொண்ட சனாதனத்தின் அடிப்படையில பெண்கள் தான் ஜாதியை கடத்தக்கூடிய இயந்திரம். மத பிரச்சாரத்தை கடத்தக்கூடிய கருவி பெண்கள். இவங்க கிட்ட சொன்னோம்னா இவங்க போய் சொல்லுவாங்க. ரொம்ப சாதாரணமா நான் சொல்றேனே, ஒரு பையன் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு போய் வீட்டுல டிஸ்கஸே பண்ண மாட்டான். அவன் போனோட ஒன்னு பேட் எடுத்துட்டு விளையாட போயிடுவான், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போயிடுவான். ஆனா இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்த உடனே அந்த பெண் பிள்ளை என்ன பண்ணும்னா அதை விட அக்கா தங்கச்சி தம்பி யாராவது உட்கார்ந்து இருக்காங்கன்னா அவங்க வீட்டுல போய் இதை டிஸ்கஸ் பண்ணும். இதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நம்ப வைப்பாங்க. அப்ப பெண்கள் எளிமையாக ஒரு செய்தியை கடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இவங்க பெண் குழந்தைகளை டார்கெட் பண்றாங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா பிஜேபியை அபிஷியலா டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. மகாவிஷ்ணு பேசின இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இருக்கு. பாவ புண்ணியத்துல யாருக்குனாலும் நம்பிக்கை இருக்கலாம். சாதாரண ஒரு இந்துக்கு கூட பாவ புண்ணியத்துல நம்பிக்கை இருக்கும். அந்த பாவ புண்ணியத்தை வைத்து பெற்றோர்கள் பிள்ளைங்க கிட்ட என்ன சொல்ல விரும்புறாங்க? நம்ம அதை தான் திரும்ப திரும்ப கேட்கிறோம். பெத்தவங்க யாராவது என் பிள்ளை முட்டாள் ஆகணும்னு நினைப்பாங்களா? அறிவாளியா இருக்கணும் தானே நினைப்பாங்க. இப்ப அறிவாளி ஆகணும்னு நினைக்கிறப்ப என் பிள்ளை அறிவியலை படிச்சு டாக்டர் ஆகணும்னு நினைப்போமா? இல்ல ஜோசியம் பார்க்கட்டும், ஜோதிடர் ஆகட்டும், சாமியார் ஆகட்டும் நினைப்போமா? மகாவிஷ்ணு போன்ற அயோக்கியர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா பிஜேபி என்பது எவ்வளவு இழிவான கேவலமான அரசியலை தமிழ்நாட்டுல செய்யுதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனாலதான் இவங்களுக்கு அமோக வரவேற்பா இருக்கு போற இடத்துல எல்லாம். ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. நீங்க எப்படி சயின்ஸை பத்தி பேசுறீங்களோ அப்படி ஆன்மீகம்ன்றது ஒரு கருத்து தானே. அந்த கருத்தை ஏன் பேசக்கூடாது? அது குழந்தைங்க கிட்ட பேசட்டும். குழந்தைங்க வேணும்னா அதை முடிவு பண்ணிட்டு வேணும்னா எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா எடுத்துக்காம போட்டோம். அந்த கருத்தையே பேசக்கூடாது அப்படின்றது எந்த வகையில நியாயம்ன்ற கேள்வி முன்வைக்கப்படுது. அது குறித்து உங்களுடைய பார்வை. இப்ப ஆன்மீகம் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து ஒருத்தர் ஒரு விளக்கம் சொல்றாங்க. ரொம்ப எளிமையா எடுத்துக்கணும்னா இவங்க சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்பது மதம் தான். மதத்தை சார்ந்த பிரச்சாரங்கள் தான். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த பிள்ளைங்க இருக்காது. எல்லா மதத்தை சார்ந்த பிள்ளைங்களும் இருப்பாங்க. ஒரு மதத்துல ஒரு குழுவுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கும், ஒரு குழுவுக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் இருக்காது. உலக நாடுகள் முழுவதும் பல மதங்கள் இருக்கு, பல ஆன்மீக சிந்தனைகள் இருக்கு, பல கருத்துகள் இருக்கு. அப்ப நாட்டுக்கு நாடு மாநிலத்திற்கு மாநிலம் மாறக்கூடிய செய்தியை குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா அறிவியல் அப்படின்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். உங்களுக்கு ஒரு சயின்ஸ் எனக்கு ஒரு சயின்ஸ்ன்னு கிடையாது. எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அறிவியல் தான் பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர நிரூபிக்கப்படாத உறுதி செய்யப்படாத எதையும் நீங்க குழந்தைங்க கிட்ட போய் திணிக்க கூடாது. ரெண்டாவது ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டா சட்டப்படி அது குற்றம். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 28 வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ரிலீஜியஸ் சம்பந்தமான மத பிரச்சாரங்களை செய்வதற்கு உரிமை இருக்கா இல்லையான்ற பிரிவு. அதுல என்ன சொல்றாங்கன்னா
அரசே முழுமையாக பணம் கொடுத்து நடத்தக்கூடிய நிறுவனங்களில் மத பிரச்சாரங்கள் செய்ய முடியாது. அப்ப இன்னைக்கு மகாவிஷ்ணு கிடையாது. இதே போல நிறைய பேர் போயிட்டு நான் அதை சொல்றேன், நான் இதை சொல்றேன், கிருஷ்ணன் கதையை சொல்றேன், விநாயகர் கதையை சொல்றேன் அப்படின்னு விநாயகர் கதையை நீங்க தாராளமா போய் சொல்லலாம். அது குழந்தை ஏத்துக்குதோ ஏத்துக்கலையோ யார் சொல்லலாம்? அந்த குழந்தையுடைய பெற்றோர் அந்த குழந்தைக்கு சொல்லி தரலாம். பள்ளியில யாரோ ஒருத்தர் வெளியே இருந்து அந்த பிரச்சாரத்தை செய்யறாங்கன்னா, அப்ப நாளையில இருந்து யாராவது ஒருத்தர் எந்த கருத்தினாலும் சொல்லலாமா? நான் ஸ்கூலுக்குள்ள போயிட்டு கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பியவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி அப்படின்னு நாங்க டிக்ளேர் பண்ண முடியுமா? பள்ளி பள்ளியா ஒவ்வொரு ஸ்கூல்வா ஒரு காலேஜா போய் எங்களுடைய கருத்தை இதே மாதிரி நாங்கள் பண்ணணும்னா பிஜேபி அமைதியா இருக்குமா? அப்ப எங்களுடைய கொள்கை என்பது கடவுள் மறுப்பு. ஆனா நாங்க ஸ்கூலுக்குள்ள காலேஜ்குள்ள போறதுக்கு குழந்தைகளை கடவுள் மறுப்பாளரா மாத்துறதுக்காக கிடையாது. அறிவியலோடு, முற்போக்கோடு, பகுத்தறிவோடு சிந்திக்க வைப்பதற்கு. அப்ப எங்க வேலை என்பதை எந்த எல்லைக்குள்ள நிறுத்த முடியுமோ அந்த எல்லைக்குள்ளதான் நிறுத்த முடியும். அந்த எல்லையை தாண்டி யாருமே எந்த நிறுவனங்களையும் செயல்பட முடியாது. 2வது அவங்க சொல்லக்கூடிய ஆன்மீகம்னா என்ன? யாராவது இது வரைக்கும் ஒருத்தர் தெளிவுபடுத்தியிருக்காங்களா? நல்ல எண்ணத்தோடு இருப்பது, நல்ல மனதோடு இருப்பது. ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கர் அவர்கள் பாதிக்கப்படுறப்ப அவர் பக்கம் நிக்க மாட்டோன்றது என்ன நல்ல மனம், என்ன நல்ல எண்ணம், அதுல என்ன நல்ல ஆன்மீகம் வந்துருச்சு? அப்ப ஆன்மீகம் என்று இவர்கள் சொல்லுவதே முதல் பித்தலாட்டம். அந்த பித்தலாட்டத்தின் பெயர்ல பணம் கட்டிட்டு இருக்காங்க, கல்லா கட்டிட்டு இருக்காங்க. நீங்க அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட வெப்சைட்டை பாருங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒண்ணு வேண்டாம், ஒரு முற்போக்கு பேசக்கூடிய, பகுத்தறிவு பேசக்கூடிய எங்களை போன்றவர்கள் ஒரு ஸ்கூலுக்கு போறோம்னா அந்த ஸ்கூலோட மைக்ல தான் பேசுவோம். அந்த மைக்கு சில நேரம் வேலை பார்க்கும், சில நேரம் வேலை பார்க்காது. பிள்ளைங்க கிட்ட போய் கத்தி நின்று பேசுவோம். இத்தனை பேர்கிட்ட அட்ரஸ் பண்ண முடியலன்னு 20 30 பிரிச்சு பேசுவோம். அவர் வராரு சார், ஏதோ ஹீரோ மாதிரி வராரு, இது டாக் பேக் மாதிரி ஒரு மைக் வச்சுக்கிறாரு, ஃபுல் செட்டப்ல ஒரு 4 பேர் வீடியோ எடுக்க வராங்க. பணம் எங்க இருந்து வருது? எதன் பேர்ல சம்பாதிக்கிறாங்க? ஆன்மீகத்தின் பேர் தானே. ஆன்மீகம்ன்றது என்ன? மறுமையில நல்லா இருக்கணும், இம்மையிலையும் நல்லா இருக்கணும், பாவம் செய்யாம இருக்கணும். யார் வீட்டு காசு இதெல்லாம்? என்ன சொல்லி சம்பாதிக்கிறீங்க? முதல்ல நீங்க 4 விஷயம் சொல்றாரு. அவரோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க பொருளாதாரத்துல எப்படி முன்னேறதுன்னு சொல்லி கொடுப்போம், எட்டர்னல் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி தருவோம், நீங்க எல்லாம் நல்ல மனதோடு இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும், பரம்பொருளை பத்தி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறேன். பரம்பொருளை பத்தி கத்துக் கொடுக்க போறாரு. அவருக்கு இப்படி சோதனை நடக்கும்னு பரம்பொருள் அவருக்கு முன்னாடி சொல்லியிருக்க வேண்டாமா? நீ எல்லாம் போய் வாய் பேசிட்டு வந்தனா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? ஒரு மாற்றுத்திறனாளிகிட்ட இவ்வளவு எகத்தாளமா பேசினா கைது ஆவன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? இப்ப இதுல இருந்தே ஒரு ஜென்ரலா இருக்க பப்ளிக்கு தெரிய வேண்டாம் அதெல்லாம் பொய்ன்னு. நான் இன்னமும் சொல்றேன், பிஜேபி செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு தெரியும். இப்ப இவங்க சீன்லயே இல்ல. பிஜேபி மகாவிஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணலனாதான் ஆச்சரியம். ஏன்னா இவங்க பாலியல் குற்றவாளிகளுக்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி இந்திய வரலாற்றுல இருக்கும்னா அது பிஜேபி தான். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி அதை சம்பந்தப்பட்டவர்களாக தான் பாதி பேர் இருக்காங்க. அதனால அவங்க சப்போர்ட் பண்றது பெரிய விஷயம் இல்ல. பொது சமூகம் இவரை போன்ற நபர்களை எப்படி அணுகிறது? ஒரு ஸ்கூலுக்குள்ள நியாயமா எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்ற வரையறை இருக்கா இல்லையா? அந்த வரையறையை மீறி ஒருத்தர் பேசுறப்ப அதை கேள்வி கேட்காம அமைதியா இருப்போம்னு சொன்ன ஆசிரியர்களையுமே நம்ம கேள்விதான் கேட்கணும். ஒருத்தருக்கு தான் அங்க மான உணர்ச்சி வருமா? மத்தவங்க யாருக்கு வராதா? கடவுள் நம்பிக்கை வேற உங்களுக்கு இருந்துட்டு போகுது. நீங்க ஸ்கூல் முடிச்சு வெளியே வந்த உடனே போய் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க, அது உங்க நம்பிக்கை. பள்ளிக்கூடத்துக்குள்ள அதை எப்படி அனுமதிப்பீங்க? அது அதுக்கான இடமா? நான் அதான் கேட்கிறேன் ஒரே வார்த்தையில. பள்ளிக்கூடமா பஜனை மடமா? பஜனை மடத்துல போய் உங்களை பள்ளிக்கூட பாடம் எடுக்க சொல்லல. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல பஜனை மடமா ஆக்காதீங்க. இறுதியா ஒரு கேள்வி. இந்த வீடியோ இன்னைக்கு வைரல் ஆகி இன்னைக்கு மகாவிஷ்ணு மேல இவ்வளவு பேர் ரியாக்ட் பண்றாங்க, அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்ன்றது அரசினுடைய முடிவாக இருக்கு. இதற்கு காரணம் அப்படின்றது அவரோட பேஜ்ல அவரே தான் இந்த வீடியோவை போட்டிருக்காரு. நடந்தது கூட யாருக்குமே தெரியாது. இது இக்னரன்ஸா இல்ல திமிரா? இன்னைக்கு அவர் ஒரு அரசு பள்ளிக்கு உள்ள போயிருக்காரு, அரசு பள்ளி ஆசிரியரை மிரட்டி இருக்காரு. அந்த மிரட்டுறதை எடுத்து வீடியோ போட்டு வச்சிருக்காரு. இதை அவருக்கு அரசு எப்படி இயங்குது, அரசு பள்ளி குறித்த புரிதல் இல்லைன்ற இக்னரன்ஸா, அறியாமையா, இல்ல இதை வச்சு நான் மார்க்கெட் பண்றேன் பாருங்க, நான் பேசினேன், என்னை எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, அவர் எப்படி நான் திரும்ப வாய் அடைச்சேன் பாருங்க, அங்க இருக்கிற சிறுமிகளை எனக்கு ஆதரவா எப்படி மாத்திட்டேன் பாருங்கன்னு சொல்லி திரும்ப அவருடைய நிறுவனத்திற்காக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிருக்காரா? எப்படி தெரிஞ்சு பண்ணிருக்காரா, தெரியாம பண்ணிருக்காரா? இது குறித்து உங்களுடைய பார்வை. அவரோட பேஜ்ல அந்த மிரட்டின வீடியோ போட்டது நான் பார்க்கல. ஒருவேளை அப்படி போட்டிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா இக்னரன்ஸ் கிடையாது. என்ன பண்ணிட முடியும்ன்ற டோன் தான் அது. என்ன பண்ண முடியும் அப்படின்ற டோன். ஏன்னு கேட்டா, இக்னோரன்ஸ்னால ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட முன்னாடி விஷயங்களை நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும், அவங்க அறியாமையில செய்யறாங்களா இல்ல என்னன்றது. அப்ப இது என்ன டோன் அப்படின்னு கேட்டா, இந்த நம்பிக்கையாளர்கள் இருக்காங்கல்ல, ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கையாளர்கள், மறுமை இம்மை நம்பிக்கையாளர்கள், முன்ஜென்மம் பின்ஜென்மம், இந்த நம்பிக்கையாளர்கள் இருக்காங்கல்ல,
இந்த நம்பிக்கையாளர்களிடத்தில் அனுதாபத்தை வாங்குவது அவருடைய எண்ணம் கிடையாது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து வேலை செய்யணும்ன்றதுதான். ஏன்னா நமக்கு அதுதான், நீங்க அவரை விசாரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா தெரியும். எய்தர் இவர் ஆர்எஸ்எஸ் தொடர்போடு இருப்பார், இல்ல பிஜேபியில இருக்கவங்களோட தொடர்போடு இருப்பார், இல்ல குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு சங்க பரிவார் கூட்டத்தோட இவருக்கு தொடர்பு இருக்கும். அப்படி இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு யாருமே வாய்தா கூட போடாம அப்பியர் ஆகுறாங்க. மகாவிஷ்ணுக்கு நான் வரேன், நீ வரேன்னு சொல்லிட்டு. அந்த அக்கறை என்ன? அப்ப இந்த திமிர் தானே மகாவிஷ்ணுக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கார்த்திக் கோபிநாத்னு ஒருத்தர், அவர் கூட சட்டக்கல்லூரியில எங்களுடைய ஜூனியரா இருந்தாரு. அவர் வந்து பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு என்ன பண்ணுவாருன்னா, டிவில வந்து மீடியால வந்துட்டு அவரே ஒரு சேனல் வச்சு பேசுவாரு. கோவில் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்கினாரு. அது ஹெச்ஆர்என்சி கீழே வந்த கோவில். இந்து சமய அறநிலையத்துறை கீழே வந்தத நான் உனக்கெல்லாம் கோவில் கட்டி தரேன் கோடிக்கணக்குல காசு அடிச்சு அது கேஸ் ஆனிச்சு. இந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியில இருக்கவரு. அப்ப அவர் எந்த தைரியத்துல அதை வெளியிட்டாரு? இப்ப ஒரு திருட்டுத்தனம் பண்றாங்க, காசு வசூல் பண்றாங்க, அதை வெளியிட மாட்டாங்கல்ல. வெளியிட்டதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஏன் கூட இவங்க எல்லாம் இருக்காங்கன்ற அர்த்தம் தான். அப்ப இன்னைக்கு மகாவிஷ்ணு என் பக்கம் பிஜேபி இருக்கு, இந்த சங்க பரிவார் கூட்டம் இருக்கு, இவங்க எல்லாம் இருக்கிறப்ப நான் யாரனாலும் மிரட்டுவேன். இது எவ்வளவு ஆபத்தான போக்கு. சட்டம் என்ன செஞ்சிரும் அப்படின்ற திமிர் போக்குலதான் அது செஞ்சிருக்காரு. நிச்சயமாக அது அறியாமையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அறியாமையாக இருந்திருந்தா இத்தனை பிரச்சனைகள் வந்த பிறகு தார்மீகமாக நான் செஞ்சது தவறுதான், அதை நான் பரப்புனதும் தவறுதான், இனிமேல் பள்ளிக்கூடங்களுக்கு நான் போக மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆக்சுவலா சீன் அப்படிதான் வரும். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவர் மன்னிப்பு தான் கேட்பாருன்னே வச்சுப்போம். ஆனா ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியரை இப்படி கொச்சைப்படுத்துவது அப்படின்றது மனிதாபிமானமற்ற செயல். அந்த மனிதனையும் கொஞ்சம் கூட இல்லாதவர் அறியாமையால் அதை செஞ்சிருக்க மாட்டாரு. அப்பட்டமான திமிர்த்தனத்தால் செய்த காரியம் அது. தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.